அன்பு பீகுருஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடன் இன்று இணைந்திருப்பவர் முக்கிய மூத்த ஊடகவியலாளர் திரு வி.எஸ். ராமன் சார் அவர்கள். சார் வணக்கம் சார். உங்களை வரவேற்பதில் பெருமிதம் அடைகிறோம். வணக்கம். வணக்கம் சார், தொடர்ந்து நாங்க ஊடகங்களுடைய டிபேட் செஷன்ல உங்களை ரெகுலரா பார்த்துக்கிட்டே இருக்கோம். இன் அண்ட் அவுட் கவர்னன்ஸ பத்தி, அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் உள்ளது உள்ளபடியே நீங்க நிறைய மக்களுக்காக ஸ்பெசிபிக்கா நிறைய விஷயங்களை கொண்டு வந்து தரீங்க. இந்த ஆட்சியிலும் கூட ஒரு அதிகாரி மாவட்ட ஆட்சியர் நியமிக்கப்படுகிறார். அதே நாள்ல அதே மாவட்டத்துக்கு வேறொரு ஆட்சியர் இவர் எடுத்துட்டு வேறொரு ஆட்சியரும் நியமிக்கிறாங்க. தொடர்ந்து மாநகராட்சியில கிட்டத்தட்ட சென்னை மாநகராட்சியில மட்டுமே 35 டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி துப்புரவு தொழிலாளர் ஒரு பிரைவேடைசேஷனையும் அவங்க கேன்சல் பண்ணிருக்காங்க. இப்படி இந்த கேன்சல் பண்ணிட்டே இருந்தா அந்த கவர்னன்ஸ்ங்கிறது என்னதான் சார் நடக்கும்? மொத்தத்துல அதிகாரிகளின் பேச்சை கேட்டு நடக்கும் முதலமைச்சராக விஜய் இருக்கிறாரா? அதாவது நீங்க கேட்கிற தலைப்பு நல்ல தலைப்பு. ஆனா அதே நேரத்துல மக்களுக்கும் நேயர்களுக்கும் உங்களை போன்ற யூடியூபர் ஆங்கர்களுக்கும் நிறைய விஷயங்கள் தெரியுதுக்காக சொல்றேன். பாக்கியராஜ் அவர்கள் இன்றைக்கு காலமா இருக்காங்க. அவருடைய ஆத்மா எல்லாம் வல்ல இறைவன் திருவடியில் இளைப்பாரட்டு என்று சொல்லி, ஏன் இதை பாக்கியராஜ் அவர்களை சொல்றேன்னா, அவர் ஒரு நடிச்ச ஒரு படத்துல சொல்லுவாரு, ஒன்ன சொல்லி குத்தம் இல்ல, யாரு இங்கி சுத்தம் இல்ல, நாட்டை பார்த்துதான் ரூட்ட மாத்துற, எடுடா தம்பி மேளம், கொஞ்சம் பதமா போடு தாளம் என்று சொல்லி, பச்சை மலை சாமி ஒண்ணு உச்சி மேல ஏறுதுன்னு எடுடா தம்பி மேளம் சொல்லுவாரு. அதே போல நாட்டில் யாரு வேண்டுமானாலும் ஆட்சிக்கு வரலாம், அதிகாரத்துக்கு வரலாம். ஆனால் யாரு வேண்டுமானாலும் ஆட்சிக்கு மக்களுடைய ஏகதேசமான ஒரு எண்ணங்களை நிறைவேற்றி ஓட்டுகளை பெற்று வெற்றி பெற்று ஆட்சியில் அமர்ந்தக்கூடிய அரசியல்வாதி ஆட்சியாளர்களுக்கு, அந்த கட்சியினருக்கு புத்திமதி சொல்லி அட்வைஸ் செய்து மக்களுக்கும் ஆட்சிக்கும் பாலமாக இருக்கக்கூடிய சிறுவர்கள் அதிகாரிகள். அந்த அதிகாரிகளை பொறுத்தவரையிலும் இதுவரையிலும் தமிழ்நாட்டிலும் திமுக அதிமுக என்ற நிலைப்பாடு இருந்தன 67க்கு பிறகு. இன்று புதிதாக புதிய தலைமுறைகள் தேர்ந்தெடுத்து தாவேக்காவை ஆட்சி வைத்திருந்தது. முதலமைச்சர் ஒன்றும் ஏற்கனவே அரசியல் ரீதியான ஒரு அனுபவம் இல்லை. திரைப்படத்துறையில் இருந்து கொண்டார். இங்கு நடக்கக்கூடிய பல மக்களுக்கு விரோதமான செயல்களை எடுத்துரைத்தார். மக்கள் வாக்குகளை போட்டார்கள். அவர் வெற்றி பெற்றார். ஆனால் வெற்றி பெற்ற பிறகு இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாறுகின்ற போது அந்த ஆட்சிக்கு தகுந்த மாதிரி தங்களுடைய அரசியல் சாசனத்தை, அரசியல் சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்வதற்காக தான் மாநகராட்சி துறையினுடைய அதிகாரிகள், மாவட்ட கலெக்டர்கள், காவல்துறை அதிகாரிகள் மாற்றுவது என்பது இயல்பான ஒரு நிலைப்பாடு தான். ஆனால் இந்த ஆட்சியின் புதுசாக வந்தவுடன் இந்த ஆட்சியுடைய அஜெண்டாவில் தேர்தல் வாக்குகளில் ஊழல்களை ஒழிப்போம் என்று சொல்லிக்கொண்டுதான் ஆட்சிக்கு வந்தார்கள். ஆனால் கல்வித்துறையில் ஊழல் எப்படி மலிந்து ஓடுகின்றது? மகேஷ் பொய்யாமொழி கல்வித்துறை அமைச்சர் தமிழ்நாடு முழுவதும் பவர் சென்டர்களை அவருடைய உறவினர்களும் பினாமிகளும் கல்வித்துறை அதிகாரிகளும் கல்வித்துறையுடைய புரோக்கர்களும் சேர்ந்து பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடித்து உள்ளார்கள் என்பதை நான் சொல்லவில்லை. சோகோ நிறுவனத்தினுடைய தலைவரான ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் பகிரங்கமாக சுட்டிக்காட்டுகின்றார். என்னிடம் வாங்கிய பணத்தை நான் கல்வி செய்ய என்னிடம் பல லட்சங்கள் பல கோடிகள் லஞ்சமாக வாங்கினார்கள். மாணவ ரோஷம் இருந்தால் திரும்ப கொடுங்கள் என்று கேட்கின்றார்கள். அது மட்டுமல்ல, தாராபுரத்தில் சேர்ந்த வினிதா கோவிந்தராஜசாமி அவர்களும் கல்வித்துறை ஏழை எளிய மக்களுக்கு கல்வி ஆரம்பிக்கின்ற போதும் அங்கும் பணம் கேட்டு நச்சரித்ததால் என்னுடைய கோப்புகள் எல்லாம் கிடப்பில் போட்டார்கள் என்று சொல்லுகின்றார்கள். பல்வி கல்வித்துறையுடைய அந்த நடத்தக்கூடிய யூனியன் சங்க தலைவர்களும் கடந்த ஆட்சி கல்வித்துறை அமைச்சர் மீது பல விதமான ஊழல் வழக்கை சொல்லிக் கொண்டார்கள். ஆகவே விரைவில் பழைய கல்வித்துறை அமைச்சரான மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் அது துறை சார்ந்த அதிகாரிகளும் விசாரணை வளையத்தில் வரப்போகின்றார்கள். இது போக இபி அமைச்சர் சி.டி. நிர்மல், இது போன்ற அடுத்த பொதுப்பணித்துறை அமைச்சர் ஆதூர் அர்ஜுன நிர்வாகத்திலும் பல ஆயிரம் கோடிகள் ஊழல் நடந்துள்ளதை அடுக்கடுக்காக அக்காக ஆணி வேறு தனித்தனியாக எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். ஆனால் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏன் உள்ளாட்சி துறையில் மட்டும் ஊழல்களை ஏன் வெளிச்சத்தில் கொண்டு வரவில்லை என்று யாருக்கும் தெரியாத ரகசியங்கள். காரணம் என்னவென்றால், உள்ளாட்சி துறை என்பது இன்று ஊரக வளர்ச்சித்துறை புசி அனுப்பி வைத்துள்ளார். நகராட்சி, பேராட்சி, மணராட்சி, மெட்ரோ வாட்டர் இதெல்லாம் முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் கைவசம் வைத்துள்ளதனால் இந்த நிர்வாகத்துக்கு அமைச்சரவையில் அமைச்சர் இல்லாத காரணத்தினால் இந்த நிர்வாகத்தை பராமரிக்கக்கூடிய செயல்படுத்திக் கொண்டது ஐஏஎஸ் அதிகாரிகள். இந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் யோக்கியவான்களா, கண்ணியவான்களா, புனிதவான்களா என்றால்
90% இல்லை 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 இல்லை. ஏன் இல்லை என்று சொன்னால், கடந்த 10 ஆண்டு காலமாக அதிமுக திமுக மாறி மாறி ஆட்சி வந்த போது உள்ளாட்சித்துறை நடந்த ஊழல்களை வைத்து தான் திமுக ஆட்சியில் வந்தன. அதே திமுக ஆட்சி வந்த பிறகு இந்த இந்த உள்ளாட்சி துறையில் பார்த்தீர்களே ஆனால் உமாநாத் ஐஏஎஸ், கார்த்திகேயன் ஐஏஎஸ், ககன்சிங் பேடி, அதே போல சிவராஜ் ஐஏஎஸ், அதே போல மதுசூதன ரெட்டி, சமிரான் போன்ற அதிகாரிகள் தான் உள்ளாட்சி துறையில் 10 ஆண்டு காலமாக கோலோச்சினார்கள். அவர்களை ஏன் விசாரிக்கவில்லை? அவர்கள் ஏன் உள்ளாட்சி ஊழல்களை வெளியில் கொண்டு வரவில்லை? ஏன் தயக்கம்? ஏன் முதலமைச்சரை ஏமாற்றுகின்றார்கள் என்பதுதான் சொல்லுகின்றேன். இப்ப உங்களுடைய கேள்வி, உள்ளாட்சி துறை நடைபெற்ற பல்வேறு டெண்டர்களை, தனியார் டெண்டர்களை ரத்து செய்தனர் என்று சொல்லுகின்றார்கள். ஏன் என்றால், உதாரணத்துக்கு கடந்த திமுக ஆட்சியிலே நகர்ப்புற அமைச்சரான KN நேருடைய பெரியப்பன் மகனான கார்த்திக் ரெட்டியார் தான் சேலம் மாவட்டங்களில் RSK என்டர்பிரைசஸ் என்று சொல்லிக்கொண்டு குப்பை எடுக்கும் கான்ட்ராக்ட் டெண்டர்களை எடுத்து வைத்து செயல்பட்டார். ஆனால் அந்த டெண்டர்கள் எல்லாம் மாநகராட்சி பணிகளை வைத்தால் உண்மையிலே 2 கோடி ரூபாய் தேராது. ஆனால் இவர்கள் தனியார் குப்பை மாதம் 7.5 கோடி ரூபாய், 10 கோடி ரூபாய், 8 கோடி ரூபாய் கொள்ளையடித்தார் என்றால் இந்த பணம் யாருக்கெல்லாம் போகின்றது? ஏன் மாநகராட்சி அதிகாரிகள் கொள்ளையடிக்கவில்லையா? மாநகராட்சி கமிஷனர் கொள்ளையடிக்கவில்லையா? மாநகராட்சி மேயர் கொள்ளையடிக்கவில்லையா? இந்த மாநகராட்சியை பராமரிக்க வேண்டிய மாஸ் செக்ரட்டரி கொள்ளையடிக்கவில்லையா? இந்த மாநகராட்சியை பராமரிக்கின்ற நகராட்சி நிர்வாக இயக்குனர் கொள்ளையடிக்கவில்லையா? அத்தனையும் கொள்ளையடித்தார்கள். அப்போது ஏன் இவர்கள் இந்த மாற்றம் என்றால், இதெல்லாம் புதுசாக வந்துள்ள முதலமைச்சருக்கு ஒண்ணுமே தெரியாது, முதலமைச்சரின் காதில் கடுக்கா குத்தி விடலாம் என்று அந்த மாநகராட்சி நிர்வாகத்தை, நகராட்சி நிர்வாகத்தை பராமரிக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் ஏமாற்றுகின்றார்கள். காரணம் என்னவென்றால், இந்த ஆட்சியிலே நகராட்சி நிர்வாகத்துறை, குடிநீர் வழங்குத்துறை அரசு செயலர் பஞ்சாப்காரர் ககன்சிங் பேடி, அவர்களுக்கு தமிழ் படிக்க தெரியாது. அதே போல் சென்னை மாநகராட்சி ஆணையராக இருக்கக்கூடிய சமிரான், அவருக்கும் தமிழ் படிக்க தெரியாது. நகராட்சி நிர்வாகத்துறை இயக்குநராக இருக்கும் மதுசூதன ரெட்டி தெலுங்கு பேசும் தவிர்த்து அவருக்கு தமிழ் படிக்க தெரியாது. அப்படி என்றால் தமிழகத்தில் இருந்து கொண்டு தமிழ்நாட்டுடைய கட்டமைப்பை பயன்படுத்திக் கொண்டு தமிழ்நாட்டு வளர்ச்சிகளை எப்படி அவர்கள் மேற்கொள்ள முடியும்? ஏனென்றால் கன்சல்டன்ஸ் என்ற பெயரிலும் டெண்டர் என்ற பெயரிலும் தமிழர்கள் எடுக்கவில்லை. எல்லோரும் ஆந்திராவை சேர்ந்தவர்களும் வடமாந்திரை சேர்ந்தவர்களும் ஒப்பந்தர்கள் எடுத்திருந்தார்கள். காரணம் என்னவென்றால், பாதாள சாக்கடையுடைய தமிழ்நாட்டில் உள்ள பல டெண்டர்களை குஜராத்தை சேர்ந்த பட்டேலன் கோதன் எடுத்துள்ளது. அமமுகவில் இருந்து கொண்டு, அதிமுக இருந்து கொண்டு இப்போது தாவேக்கள் இணைந்த இசக்கி சுப்பையா அவர்கள் பாதாள சாக்கடை டெண்டர் எடுத்துள்ளார். அப்படி என்றால் இது யாரை திருப்திப்படுத்துவதற்கு? முதலமைச்சருக்கு தெரியாது, மக்களுக்கும் தெரியாது. அதிமுக திமுக பொறுத்தவரை அவர்கள் ஆட்சியில் இருந்து கொண்டவர்கள், ஊழல் செய்து கொண்டவர்கள். ஆகவே அவர்கள் அந்த அதிமுக ஆட்சியிலும் திமுக ஆட்சியிலும் உள்ளாட்சித்துறை நடந்த ஊழல்களை மறைத்துக் கொள்வதற்காக தான் முதலமைச்சர் பறவை எதையும் கொண்டு செல்லாமல் நடிக்கக்கூடிய நாடக ரீதியான துறையை நாடகம்தான் இந்த உள்ளாட்சித்துறை அதிகாரிகள் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே தான் முதலமைச்சர் ஏமாற்றுவதற்காகவும் மக்களை ஏமாற்றுவதற்காகவும் தனியார் குப்பைகளை நாங்கள் எடுப்பதை டெண்டர் சட்டம் செய்துள்ளோம். இதெல்லாம் ஒரு நாடகங்க ஐயா. குப்பை உள்ளாட்சித்துறை மட்டும் சுகாதாரத்துறையிலே மென்பவர், கவுர் சோர்ஸ், அனிமெட்ஸ், அதே போல மென்பவர், ஹவுஸ் சோர்ஸ், அனிமெட்ஸ், குப்பைகளிலே 15% ரீசைக்கிளிங் டெண்டர், மக்கிய குப்பை, மக்காத குப்பைகளை தரம் பிரிப்பது, இப்படிப்பட்ட பல ஒப்பந்தங்களை கடந்த ஆட்சிகளது அமைச்சர்களும் அமைச்சர்களின் தம்பிக்குள்ள பிற உறவினர்களும் அமைச்சர்களும் PAக்களும் தான் செய்து கொண்டார்கள். உதாரணத்துக்கு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரிடம் இருக்கக்கூடிய பல PAக்களில் 5 PAக்கள் என்று தலைமானமாகி உள்ளார்கள். உள்ளாட்சித்துறை அமைச்சரிடம் PAக்கள், பல PAக்கள் 20-30 சிம் கார்டுகளை மாற்றிக்கொண்டு தலைமறைவாக இருக்கின்றார்கள். இதை ஏன் இப்போது இருக்கிற ககன்சிங் பேடிக்கு தெரியாதா? ஏன் பேராட்சி இயக்குனர் பிரியங்காவுக்கு தெரியாதா? ஏன் நகராட்சி இயக்குனர் மதுசூதன ரெட்டிக்கு தெரியாதா? ஏன் சென்னை மாநகராட்சியுடைய ஆணையராக சமிரானுக்கு தெரியாதா? எல்லாம் நாடகம் காரகண்டார். இவர்கள் எல்லாம் கமிஷனை வாங்கி கொண்டு பழைய ஊழலை மறைத்துக் கொண்டு புதிதாக ஒரு நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இப்போது நீங்க கேட்டுங்க, சென்னை மாநகராட்சியில பல அதிகாரிகளை மாற்றி உள்ளார்கள் என்று. சென்னை மாநகராட்சியிலே மாற்றத்திற்கும் பணம் வாங்கப்படுகின்றார்கள். நகராட்சி நிர்வாகத்தில் மாற்றத்துக்கு இப்ப பணம் வாங்குறாங்க. பேராட்சி நிர்வாகத்தில் பணம் மாற்றத்துக்கும் பணம் வாங்குகின்றார்கள். என்னிடம் கேட்டால் நான் ஆதாரங்களை ஆணித்தவர அக்கவர சொல்லுகின்றேன். காரணம் என்றால், சென்னை மாநகராட்சியில் உள்ள ஒரு நாடகம் IAS அதிகாரி என்றால் இவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, நாம சொல்லுதல்தான் வேத வாக்கு என்று அல்ல,
நீங்கள் ஆட்சிக்கும் மக்களுக்கும் பாலமாக செய்யக்கூடியதுதான் இந்த ஐஏஎஸ் உத்தியோகம். ஆனால் பல ஐஏஎஸ் அதிகாரிகள் நினைக்கிறார்கள், எல்லாம் எமக்கு தெரியும், எல்லாம் தெரிந்துவிட்டால் நீர் எழுதும் பாட்டிலே பிழை இருக்காது என்று அர்த்தமா என்று திருவிளையாடல் வசனத்தை போல் கேட்கின்றேன். சென்னை மாநகராட்சி ஆணையர் நினைக்கின்றாரா? நாம சொல்றதான் சட்டம். அவர் புரிந்துணர்வு இல்லை, புரிந்து கொள்ளுடைய சக்தி இல்லை. ஒரு தகவலை சொல்லும் போது தகவல் யார் சொல்கிறார் என்று கேட்பதில்லை. அவர் வாட்ஸ்அப் நம்பரை பிளாக் செய்கின்றார். தமிழகத்திலே பல ஊழல் அதிகாரிகளிடம் உண்மை எடுத்து சொன்னால் அனுப்பக்கூடியவர்களின் வாட்ஸ்அப்பை பிளாக் செய்யக்கூடிய ஆட்சிதான் தமிழகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. இவர்களா மக்களுக்கு மாற்றத்தை கொண்டு வருகின்றார்கள்? இவர்களா இந்த இருக்கக்கூடிய ஆட்சிக்கு நல்ல பேர் வாங்கி கொண்டார்? இல்லை, முழுக்க நாடகம். நீங்கள் கல்வித்துறையிலும் பொதுப்பணித்துறையிலும் இன்னைக்கு இபியிலும் அமைச்சர்கள் தன்னுடைய துறை சார்ந்த ஊழலை கண்டுபிடித்தது போல் ஏன் உள்ளாட்சியில் தமிழ்நாட்டில் உள்ள 25 மாநகராட்சியிலே 15 மாநகராட்சி ஆணையர் ஐஏஎஸ் அதிகாரி உள்ளார்களே, இது எதற்கு நீங்கள் போடுகிறீர்கள் தெரியுமா? இதெல்லாம் சொன்னால் அது பல விஷயங்கள் வெளியில வரும் சார், ரகசியங்கள். டெண்டர்ல எத்தனை கமிஷன் வாங்குறாங்க தெரியுமா? முதலமைச்சர் தெரியுமா? ஒரு ஆணையர் டிரான்ஸ்ஃபருக்கு 5 கோடி, 3 கோடி, 1 கோடி. ஒரு பேராட்சியில உதவி சேர்ப்பாளர் டிரான்ஸ்ஃபருக்கு 25 லட்சம், பேராட்சி உதவி இயக்குநருக்கு 50 லட்சம் வாங்குறாங்க, பேராட்சி செயலருக்கு டிரான்ஸ்ஃபர் 20 லட்சம் 10 லட்சம் வாங்குறாங்களே. இதெல்லாம் செக்ரட்டரி ககன் சிங் பேடிக்கு தெரியாதா? அவருக்கு ஒரே இலக்கு, எப்படியாவது நம்ம தலைமைச் செயலர் ஆகணும். இதற்காக முதலமைச்சர் ஏமாற்ற நினைக்கிறாங்க. அதையும் இப்போது முதலமைச்சர் கண்டுகொண்டார். காரணம் என்றால் எங்களை போன்ற பல பத்திரிகையாளர்களும் யூடியூபர்களும் இந்த ஆட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்துவதற்கு உள்ளாட்சி துறையில் பல ஊழல் அதிகாரிகள் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார். காரணம் என்றால் உள்ளாட்சி துறைக்கு அமைச்சர் இல்லை, முதலமைச்சர் கைவச வைத்துக் உள்ளார்கள். ஆகவே முதலமைச்சர் ஏமாற்றி விடலாம் என்று நினைக்கின்றார்கள். நான் ஒன்று சொல்லுகின்றேன், திருச்சி மாநகராட்சி, மதுரை மாநகராட்சி, ஈரோடு மாநகராட்சி, கோயம்புத்தூர் மாநகராட்சி, நெல்லை மாநகராட்சி, நார்கோல் மாநகராட்சி போன்ற 25 மாநகராட்சிகளில் கூடுதல் ஏற்கனவே அந்தஸ்தில் உள்ள 11 மாநகராட்சியில் நடந்த ஊழல்களை விசாரணை செய்ய தயாரா? அந்த ஊழலில் நடத்தப்பட்ட வெள்ளை அறிக்கையை மதுசூதன ரெட்டிக்கு வெள்ளை அறிக்கை ஏற்படுத்த சம்மதிப்பாரா? அல்லது சென்னை மாநகராட்சி ஆணையர் சம்ரான் சம்மதிப்பாரா? அல்லது மாநகராட்சியினுடைய குடிநீர் வழங்கு செயலரான ககன்சிங் சம்மதிப்பாரா? சம்மதிக்க மாட்டார்கள். காரணம் என்றால் இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய உள்ளாட்சி துறையில் வேலை செய்யக்கூடிய பல அதிகாரிகளும் கடந்த 10 ஆண்டு காலமாக பழம் தின்னு கொட்டை போட்ட ஊழல் பெருச்சாளிகளுக்கு மக்களுடைய உணர்வுகள் எங்கேயா தெரியும். இவங்க நினைக்கிறாங்க, பூனை கண்ணை மூடிக்கொண்டால் உலோகம் மாய்ந்து போமா என்பது போல மறைத்திருக்கின்றார்கள். ஆகவே குப்பையில் பல ஆயிரம் கோடி ஊழல், குடிநீர் பதிவு செய்யல் பல ஆயிரம் கோடி ஊழல், தெருவிளக்கு பராமரிப்பு பல ஆயிரம் கோடி ஊழல், வீட்டு வரி பொருள் பல ஆயிரம் கோடி ஊழல், கட்டிட நகர பிளான் அப்ரூவல் வழங்கியதில் பல ஆயிரம் கோடி ஊழல். இந்த ஊழல் பணம் எல்லாம் தமிழகத்தில் தான் உள்ளது. கடந்த 15 ஆண்டு காலமாக தமிழகத்தில் உள்ளாட்சியில் பணியை செய்த ஒப்பந்ததாரர்கள், அந்த துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், இவர்களை மட்டும் ரெய்டு செய்தால், அது மட்டுமல்ல உள்ளாட்சி துறை அமைச்சர்களுடைய உதவியர்களை ஏன் தப்ப விடுங்கள்? ஏன் அவர்களை கண்காணிக்கவில்லை? ஏன் அந்த ஆட்சியில் நடந்தப்பட்ட கையெழுத்து போகப்படுது அந்த துறை சார்ந்த அதிகாரி தானே, ஏன் அவர்களை தப்ப விடுகின்றீர்கள்? அப்படின்னு யார் காப்பாடுவதற்கு என்று ககன் சிங் பேடி பதில் சொல்லுவாரா? 2 முகமாக வருகின்றார்கள். உள்ளாட்சி துறையில் இன்றைய தாவேக ஆட்சியில் உள்ளாட்சி துறையில் இருக்கின்ற பல உயர் அதிகாரிகள் 2 முகங்களை போட்டு வருகின்றார்கள். ஆகவே தான் உங்களை போன்ற யூடியூபர்களுக்கு சந்தேகம் என்றால், இது என்னங்க டெண்டரை கேன்சல், டெண்டர் ஏன் என்று கேன்சல் பண்ணார்கள் என்றால், கடந்த ஆட்சியில் எடுத்தக்கூடிய அத்தனை பேரும் திமுக ஆதரவாளர்கள். பல ஐஏஎஸ் அதிகாரிகள் பினாமில் வேலை செய்கின்றார்கள் தெரியுமா? கடந்த ஆட்சியிலே கோயம்புத்தூர் மாநகராட்சியிலே வேலை செய்த ஆணையர் பினாமில் வேலை செய்தார். அவர் கடந்த ஆட்சியில 5 ஆண்டு கால, ஒரே ஒரு சிம்பிளுங்க, கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியில் ஐஏஎஸ் அதிகாரி அந்தஸ்து உள்ள மாநகராட்சிகளில் நீங்கள் கள ஆய்வு செய்யலை. ஆனால் அது என்ன சொல்லிருக்கிறது, அவ்வளவு ஊழல் நடந்திருக்குங்க. சென்னை தாம்பரம் இன்னைக்கு பல மாநகராட்சி ஆணையர்கள் மாசம் 5 கோடி சம்பாதிக்கிறாங்க சார். ஸ்பெஷல் கேடு நகராட்சியினுடைய ஆணையரை 1 கோடி சம்பாதிக்கிறாங்க. அப்படி என்றால் இந்த ஊழல் பணம் யாரு பணம்? இதெல்லாம் நானும் நீங்களும் பணிகளை செய்து, வீட்டு வேலையை செய்ய பல வேலைகளை செய்து நாம் வரியாக கட்டக்கூடிய பணங்களை இவர்கள் கொள்ளையடித்து போவதற்காக இந்த ஆட்சி நடக்கின்றது. ஆகவே விஜய் அவர்களே, நீங்கள் விழித்துக் கொள்ளாவிட்டால் அதிமுக நடந்த நிலைமைதான், திமுக நடந்த நிலைமைதான். காரணம், உள்ளாட்சி துறையில் தான் தமிழ்நாட்டில் அதிகமான ஊழல் கொள்ளையடிக்கின்றார்கள். அந்த கொள்ளையடிப்பதை மறைப்பதற்காக தான் புது நாடகம், ஆன்லைன் டெண்டர், ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் என்ற நாடகமும், ஆன்லைன்ல டிரான்ஸ்ஃபர் கலைகின்ற நாடகமும், பிரைவேட்டைசேஷன் குப்பையை டெண்டர் ரத்து செய்ய நாடகம் எல்லாம் நடித்துக் கொள்ளுகின்றார்கள்.
ஆகவே விழித்துக் கொள்ளாவிட்டால் தவேக ஆட்சிக்கு உள்ளாட்சி துறையினால் மிகப்பெரிய அவப்பேர் ஏற்படும் என்னுடைய பதிவு. ஓகே சார். சார், நம்ம பாக்குறோம் திமுக ஆட்சியில 4 அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் மேல ஒரே நாள்ல சில விஷயங்கள்ல நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுக்கறாங்க. ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அமைச்சர் துரைமுருகன் அவர் வந்து மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு அவருடைய சொத்து குவிப்பு மீதான வழக்குல. அத வந்து டிஸ்மிஸ் செய்யறாங்க அவருடைய மனைவி பேர்ல போட்டத. அதே மாதிரி பொன்முடி அவங்களுடைய வழக்குல சைவம் வைணவம் குறித்து பேசிய வழக்குல பாத்தீங்கன்னா அவருடைய அந்த மனுவை விசாரித்த நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு, அந்த மனு மீதான உத்தரவை வந்து ஒத்தி வச்சிருக்காரு. அதே மாதிரி கீதா ஜீவன், அமைச்சர் கீதா ஜீவன் அவங்களோட குடும்பத்தினர் ஒன்றா அந்த சொத்து சேர்த்த வழக்குல அவங்க ஜாமீன்ல இருக்காங்க. அதை 839 நாட்கள் காலதாமதமாக போக லஞ்ச ஒழிப்புத்துறை இல்லாம 3ஆம் நபர் கேஸ் போடுறாரு, அதையும் ஒத்தி வைக்கிறாங்க. அதே மாதிரி அமைச்சர் சேகர் பாபு அவர் மீது இந்த தேர்தல் நேரத்துல சினோரா பாபு எதிராக அவர் அந்த வாக்குவாதம் நடைபெற்ற போது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதை ரத்து செய்ய கோரி சேகர் பாபு அவர்கள் கொடுத்த மனு மீது அவர் வந்து டிஸ்மிஸ் செய்யறாரு. அதெல்லாம் இந்த மனுவை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு டிஸ்மிஸ் செய்யறாரு. சோ இந்த மாதிரி 4 முன்னாள் அமைச்சர்களுக்கு ஸ்கெட்ச் போடப்பட்டிருக்கு. இதை தாண்டி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மீது ஊழல் வழக்கு. இது எதை காட்டுகிறது? ஒவ்வொருவராக திமுக அமைச்சர்கள் இந்த ஆட்சியில அடுத்தடுத்து கைது செய்து சிறைக்கு செல்லப்படுவார்களா, இல்லைன்னா அதுக்கான முகாந்திரம்லாம் இப்ப கூடி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா சார்? திமுக ஆட்சியிலும் சரி, அதிமுக ஆட்சியிலும் சரி, 2 டஜன்ல இருந்து 2.5 டஜன் வரைக்கும் உள்ள அமைச்சர்களும் யாரும் உத்தமர் காந்தி கிடையாது, சத்யமான் சாவித்திரி கிடையாது, வாவு சிதம்பரம் கிடையாது, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கிடையாது, நாட்டுக்கு புரட்சி கிடையாது, சிறை சென்றுகள் கிடையாது. அனைவரும் ஊழல்வாதிகள், சிங்கிள் டீக்கு லாட்டடித்தவர்கள். அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து முறைவாசல் செய்து இன்று அமைச்சர்கள் ஆகிக் கொண்டு ஆட்சி அதிகாரம் நம் கையில் இருந்தால் நாம் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்ற நிலைப்பாடுதான் தமிழகத்தில் ஆண்ட திராவிட கட்சிகளுடைய மனநிலை. இந்த மனநிலையில் தான் நீங்கள் சொல்லுகின்றீர்கள் துரைமுருகன் சொத்து குவிப்புள்ள டிஸ்மிஸ், பொன்முடி அவர்களை சைவ வேணாம் தள்ளி வைப்பு, கீதா ஜீவனுடைய ஜாமீன் வழக்கு, சேர்பாபு உள்பட பல விஷயங்கள் பள்ளிக்கல்வி அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி எல்லாம் இவர்கள்லாம் அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற போது என்ன ஆட்டம் செய்தார்கள். தமிழ்நாட்டில் அறநிலையத்துறை அமைச்சருடைய சேகர்பாபுடைய நிர்வாகத்தில் தமிழ்நாட்டில் கோயில்ல சாமி இருக்குதா இல்லையா அல்லது டூப்ளிகேட்டா ஒரிஜினலா என்ற ஒரு சந்தேகம் பக்தர்களுக்கு வருகின்றது. அந்த அளவுக்கு ஆகாம விதிகளை எல்லாம் காட்டில் பறக்க விட்டு தானே தெய்வம், நானே மந்திரி, நானே நிலைப்பாடு என்று மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொண்டார்கள். இந்த ஊழல்வாதிகள் எல்லாம் யார்? தேவலோகத்தின் பாரிஜாத மலரை பறித்து வைந்த அருணகிரிநாதரா? சொல்லுங்க. தேவலோகத்தில் பாரிஜாத மலரை பறித்து வந்து கிளி வடிவத்தில் வந்து சென்று வந்த அருணகிரிநாதரா? இவர்கள் எல்லாம் பொய்யர்கள், பொய்யர்கள், பொய்யர்கள். தமிழக அரசுடைய வாய்மையே வெல்லும் என்ற முத்திரைக்கு அர்த்தமே தெரியாதவர்கள் அவர்கள் இந்த ஊழல் வழக்கில் சிக்கிக் கொண்டார்கள் என்றால் ஆட்சி அதிகாரம் கையில் உள்ளது. 1 மணி நேரத்துக்கு 1 கோடி ரூபாய் வழக்காடுவதற்கு பவர்ஃபுல்லான வழக்கறிஞர்களை வைத்துக் கொண்ட வாதாடுகிறவர்களுக்கு இதெல்லாம் அவர்களுக்கு மூக்குப்பொடி போல். ஆகவே வழக்குகளை அவர்கள் சமாளித்து அவர்கள் தள்ளி கொண்டு கடைசி காலத்தில் நேரத்தில் வயது முதுமை என்னை விட்டுவிடுங்கள் ஐயா என்று சொல்லும் போது ஏதோ சின்ன ஃபைனை கட்டி வெளியே வரக்கூடிய நிலைப்பாட்டிற்கு உள்ளவர்கள். இவங்களை சுற்றி காலம் சூழ்நிலைகளும் காரணம் அந்த அளவுக்கு உள்ள சூழ்நிலை இருக்குது. திமுக அமைச்சர்கள் தப்பி விடு கொள்வார்கள். அவர்கள் மக்களை பற்றியே கவலைப்படாதவர்கள். வந்து அவர் ஆட்சியில் இருக்கின்ற போதே நீதித்துறையை மிரட்டியவர்கள், மக்களை மிரட்டியவர்கள், எத்தனை ஊடகங்களை மிரட்டினார்கள், பொய் வழக்கு போட்டார்கள், மலத்தை வீசினார்கள். இப்படிப்பட்டவர்களிடம் நாம் நியாயங்களை எதிர்பார்க்க முடியாது. ஆகவே நீதிமன்றத்தை அவர்கள் மூலமாக நாடுகின்ற போது அந்த குற்றத்தினுடைய அந்த தன்மையை முன்வைத்துதான் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளதை தவிர்த்து இதுல வந்து நீதிமன்றம் வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ஒரு குற்றவாளியை குற்றம் செய்கிறான் என்று சொன்னார்கள், குற்றம் செய்யவில்லை என்று ஒரு புறம், குற்றம் செய்தவர்கள் ஒரு புறம் என்றால் அங்கு நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் மாண்புமிகு நீதித்துறை வந்து அவர்களுக்கான அந்த தனித்துவத்தையும் அந்த வழக்குடைய தன்மையும் எடுத்தால் அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆனால் மனசாட்சியை ஒருபோதும் இது பண்ண முடியாது. காரணம் என்றால் மதுரையை சேர்ந்த கிட்டனன் கொலை வழக்கு கொலை செய்யப்பட்டு இறந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த கொலை வழக்கில் அவர் நிரபராதி, சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளி நிரபராதி என்று சொன்னதும் நம்ம இதுக்கு மேல சொல்ல முடியாது. ஆகவே இந்த சூழ்நிலையில் தான் தமிழ்நாடு பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா
எல்லா அமைச்சரும் குற்றவாளத்துல பண்ணியிருக்கிறாங்க. ஆகவே இந்த சூழ்நிலையிலும் தாவேக அரசு உஷாராக இல்லாவிட்டால் தாவேக ஆட்சியை கவிழ்ப்பதற்கு திமுகவில் 3 முக்கிய பிரமுகர்கள் அப்படியே கழுகு பறந்து வட்டமிட்டு கோழி குஞ்சை தூக்கிக்கிட்டு செல்வது போல திமுகவில் 3 முக்கியமான பிரமுகர்கள் குறைந்தபட்சம் 13 சட்டமன்ற உறுப்பினர்களை தாவே கலந்து இழுத்து கொண்டு வருவதற்காக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் மறைமுகமாக சொல்லுகின்றேன். இத்தகைய சூழ்நிலை தமிழ்நாட்டில் எப்படியாவது தாவேக ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், கவிழ்த்து மீண்டும் திமுக ஆட்சி வர வேண்டும். அந்த திமுக ஆட்சி வருவதற்கு மறைமுகமாக அதிமுக கூட கைகோர்த்து வரலாமா என்ற நிலைப்பாடு உள்ளது. காரணம் என்றால் தாவேகாவை பொறுத்தவரையும் ஆதவ அர்ஜுனா அவர்களும் சி.டி. நிர்மல் அமைச்சர் அவர்களும் கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் 3 பேரும் தான் அதிகமாக திமுக ஆட்சி நடந்த ஊழல்களை வெளியில் கொண்டு வரதுக்கான ஆயத்தங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே பூனைக்குட்டி வெளியில் வந்துவிடும் என்பதற்காக பயந்து, திமுகவுக்கு பெயர் கெட்டு போயிடும் என்பதற்கு பயந்து இப்படியே ஒரு 15 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கலாமா, அவங்களை கடத்தி கொண்டு வரலாமா என்ற நிலைப்பாடு உள்ளது. ஆகவே தான் இந்த திமுக அமைச்சர்கள் குற்ற வழக்கிலிருந்து ஈஸியாக அவர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். தப்பித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு 1000 வழிமுறைகள் இருக்கின்றது என்பது என்னுடைய பதிவு. சார், நீங்க இத சொல்லிருக்கீங்க. உங்ககிட்ட இறுதியா நாங்க கேட்க என்ன விரும்புறோம் அப்படின்னா, தாவேகா திமுகவுக்கு சற்றே குறைவில்லாமல் அவங்களுடைய அந்த புரோட்டோகால்ஸ் சொல்லப்படும் அந்த பதவிகளை பதவிகள் புரோட்டோகால்ஸ் இருக்கக்கூடிய பதவிகளை தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு அத மாதிரி கொடுக்குறாங்களோ, அதுல தாவேகா ஒன்னும் விதிவிலக்கு இல்லப்பா அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவருடைய தனிப்பட்ட செயலாளராக இருக்கட்டும், இல்லைன்னா இப்ப சமீபத்தில் நியமனம் செய்யப்பட்ட டெல்லி பிரதிநிதித்துவமாக இருக்கட்டும், இல்லைன்னா முன்னர் ஒரு பதவி கொடுத்து அதை பின்னாடி பிரச்சனைன்னு சொல்லி பின்வாங்கியதாக இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி சார் இருக்கு? ஒரு விஷயம் கேளுங்க, ஒரு ஆட்சி வருகின்ற போது அந்த ஆட்சிக்கு சாதகமாக செயல்படக்கூடியவர்கள் தான் எல்லா பதவிகளும் வழங்குவார்கள். கடந்த திமுக ஆட்சியில அண்ணா திமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா மாவட்ட கலெக்டர் டிரான்ஸ்பர் கூட 5 கோடி கொடுத்து வாங்கின காலங்களும் உண்டு. மாவட்ட டிஆர்ஓ 5 கோடி கொடுத்து வாங்கின காலங்களும் உண்டு. தால்சார் டிரான்ஸ்பர் 1 கோடி கொடுத்தாங்க. ஆர்டிஓ 1 கோடி, பத்திரப்பதிவு அலுவலர் சப்ரைசர் டிரான்ஸ்பர் 1 கோடி. இப்படி 1 கோடி என்று வாங்கி கொண்டு அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எப்படி காசு வாங்குவாங்க, எப்படி லஞ்சம் வாங்குவாங்க உங்களுக்கு தெரியாதா? ஆனா மக்கள் தெருக்கூட நிற்கிறாங்க. அந்த நிலைப்பாடை பொறுக்கின்ற போது இன்று தாவேக ஆட்சியை பொறுத்தவரையிலும் லஞ்ச லாவணியங்கள் அரசியல் துறை சார்ந்த அமைச்சர்களும் புதுமுகங்கள். ஆனால் அவர்களுக்கு தக்குமுக்கடாகினார்கள். அவங்களுக்கு விஷயங்கள் தெரியாது. 2வது கூட இருக்கிற பிஏக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அரசு துறை பிஏக்கள் இருக்கிறாலும் இலைமறை கைமறையாக சில பிஏக்கள் வாங்குகின்ற காசு வாங்குறாங்க என்பது தகவலும் வருகின்றது. ஆனால் டிரான்ஸ்பரை பொறுத்தவரையும் கடந்த ஆட்சியில் போல கோடிகள் பெறக்கூடிய நிலைப்பாடு இல்லை. அதையும் நீங்க மனசுல கொள்ளணும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது விஜய் அவர்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில் யார் யார் அவருக்கு உறுதுணையாக இருந்தார்களோ அவர்களுக்கு இப்போ ஆட்சி அதிகாரம் தன் கையில் வருகின்ற போது அவர்கள் பதவி கொடுக்கின்றார்கள். இப்ப நீங்க சொல்றீங்க டெல்லி பிரதிநிதியாக பெங்களூரை பூர்வமாக கொண்ட அவருக்கு அவருக்கு தமிழே தெரியாது என்ன சொல்றாங்க. வெங்கட நாராயணா அவர்கள் கொடுத்திருக்காங்க. இப்ப நான் சொல்ல கொடுக்கல, என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க? திமுகவுல உங்களுக்கு ஆட்சியில் இருக்கும் போது யாருக்கெல்லாம் பதவி கொடுத்தாங்க நினைச்சு பாருங்க. ஆதவ சொல்றாரு 32 அமைச்சர்ல 16 அமைச்சர் சபரீசனுக்கும் 16 அமைச்சர் மு.க. ஸ்டாலின் குடும்பத்துக்கும் பங்கு போட்டிருக்காரு சொன்னார்களே, ஏன் அதுக்கு திமுகவுல மறுப்பு கொடுக்கல? உண்மைதானே அவர் சொல்லியிருக்காரு. ஆகவே ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற போது இது எல்லா இடத்திலுமே நடக்கக்கூடிய விஷயம்தான். ஆகவே ஒரே இல்லைன்னா அவங்க ஆட்சி, அவங்க நிர்வாகம், அதுல நமக்கு என்ன அதை போய் இது பண்ணக்கூடிய. இப்ப நீங்க சொல்றீங்க அவரு நாராயணன் அவர்களுக்கு தமிழே தெரியாது நீங்க சொல்றீங்களே. இப்ப தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கைவசம் வைத்திருக்கிற அந்த நகராட்சி நிர்வாகத்துறையில ககன்சிங் பேடிக்கும் சம்ரன் அவர்களுக்கும் மசூர் ரெட்டிக்கும் மட்டும் தமிழ் படிக்க தெரியுமா சொல்லுங்க? ஒரு அதிகாரங்க மக்களுடைய 80% திட்டப்பணிகள், ரோடு, சாலைகள், குடிநீர், தெருவிளக்குகள் எல்லாமே மக்கள்கிட்ட நேரடியாக சென்றக்கூடியது உள்ளாட்சித்துறை நிர்வாகம், நகர்ப்புற வளர்ச்சித்துறை. அந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறையில எங்க தமிழ் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, தமிழ் பேசக்கூடிய இருக்கிறாங்க, தமிழ் படிக்கக்கூடிய இருக்கிறாங்க சொல்லுங்க. இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. நான் சொல்லக்கூடிய ககன்சிங் பேடியோ சம்ரானோ அல்லது மதுசூதன் ரெட்டியோ இவர்கள் தமிழ் படிக்க சொல்லுங்க, ஒரு வார்த்தை படிக்க சொல்லுங்க. இல்ல இந்த தமிழ்நாட்டுக்காக அவங்க என்ன வளர்ச்சியை கொண்டு வந்தார்கள், இல்ல ஊழல்வாதிகளை எங்க ஒரு தண்டிச்சிருக்காங்க இல்லையா, எல்லாமே ஒரு நாடகம் நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால தாவேக அரசை பொறுத்தவரையும் டெல்லி பிரதிநிதியாக வெங்கட நாராயணன் அவங்களுடைய நிர்வாகம், அவங்களுடைய விருப்பம். நமக்கு என்ன செய்யறாங்க? இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்
மக்கள் ஒரு விஷயத்த தெளிவா இருக்கிறாங்க. அதிமுக ஊழல் கட்சிகள் இவர்களை புறக்கணிச்சாச்சு. ஆகவே தாவேக அரசை பொறுத்தவரைக்கும் மக்களுக்கு இடையூறு இல்லாமல் ஒரு நிலைப்பாடு கொண்டு போகலாமா நினைக்கிறாங்க. அங்கொண்டும் இங்கொண்டும் சிறு தவறுதான் நடக்கும். ஆகவே விஜய் அவர்களுக்கு யார் தேவையோ அவர் பொழுது அவருடைய ஆட்சி அதிகாரம் அவர் கையில் உள்ளது. இதை போயிட்டு நம்ம பொறாமப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி தலைவர் நேற்று அறிக்கை கொடுத்திருக்காரு. வெங்கட்நாராயணன் அவர்களுக்கு அவரு தமிழ் தெரியாது, எப்படி டெல்லி பிரதி போகலாம் இது பண்ண. இதே நயினார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணாமலை கட்சியிலிருந்து வெளியில வருகின்ற போது ஒரு வாரம் டெல்லியிலே முகம் போட்டு நயினார் நாகேந்திரன் என்ன கேட்டாரு? ஐயா, எனக்கு தமிழ்நாட்டு தலைவர்களிடம் பரவாயில்ல, எப்படியாவது மந்திரி ஆக்குங்கன்னு சொல்றாரு. ஏன்னா எல் முருகனுக்கு இந்த பீரியடோட மந்திரி பதவி முடியுது. அந்த எல் முருகனுடைய கோட்டால எனக்கு கொடுங்கன்னு சொல்றாங்க. அப்ப இது இவர்கள் கேட்கின்ற பதவிகள் எல்லாம் தன்னுடைய குடும்ப நலனுக்காகவா, அல்லது மக்களின் நலனுக்காகவா, அல்லது தமிழ்நாட்டு மக்களின் வளர்ச்சிக்காகவா, அல்லது பாஜகவுடைய வளர்ச்சிக்காகவா, அல்லது சித்தாந்தத்தை நிலைநிறுத்தி மக்கள் பணிக்காக கேட்கிற இல்லையே, எல்லாம் சுயநலவாதமான ஒரு நிலைப்பாடு இருக்கின்ற போது இதுல விஜய் அவர்கள் முதலமைச்சர் விதிவிலக்கு அல்ல. ஆகவே இந்த இதை பொறுத்த வரைக்கும் அவருடைய நிர்வாகம், இன்னும் சொல்றேன் அவருடைய கம்பெனி, அவருடைய ஆட்சி, அவர் யாருக்கு போட்டா நமக்கு என்னங்க சொல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு எழுத்துல நடுவிட அவருடைய நிர்வாகம் அவர் பண்றாரு, இல்ல என்ன தப்பு இருக்கு சொல்லுங்க. ஆகவே இதை பார்த்து நம்ம ஒரு பொறாமப்படுது தேவையில்லாத ஒரு விவகாரங்கள். நிர்வாகம் நிர்வாகம் எப்படி செய்கிறார் என்பதுதான் முக்கியம். என்னுடைய பதிவு. ஆட்சி புதுசாக வந்துள்ள ஆட்சி அனுபவிச்சவர்களுக்கு அனுபவம் கிடையாது. அதே நேரத்தில் சீனியர் ஐஎஸ் அதிகாரிகள் இந்த ஆட்சிக்கு சரியான வழிகாட்டுதல் செய்யவில்லை. காரணம் என்றால் இந்த ஆட்சியை திடீர்னு திமுக கவித்திருமா? சோ இந்த மனநிலையும் இருக்கின்றது. ஆகவே டெல்லி நம்மளை பற்றி என்ன நினைக்கும்? டெல்லியை பொறுத்தவரையும் ஒரே சொல்றாங்க, டெல்லியை பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் கழகம் இல்லாத ஒரு தமிழகத்தை விஜய் அவர்கள் நிறைவேற்றியுள்ளார். அந்த நிறைவேற்றியதில் பிஜேபிக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அந்த சந்தோஷம் இன்னும் ஒரு 6 மாதம் அவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். அதன் பிறகு இவர்கள் போகக்கூடிய போக்கை பொறுத்துதான் பாஜக நடவடிக்கை இருக்கும் என்பது என்னுடைய பதிவுங்க.